ஹலோ guys, welcome back to new video. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பில் லைவ் ஸ்ட்ரீம் செட்டப் பண்ண முடியுமா அதுதான் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த HP லேப்டாப்பில் தான் பண்ணுறேன். சரி, நம்ம எப்படி OBS டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் OBS ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த விண்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி எஸ்ஆர்னோ கேட்கும், இல்லை எஸ் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா வேறு ஆல்ரெடி OBSல ரெக்கார்ட் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்க்ரீன் பிளாக்காக தான் இருக்கும். அதில் வந்து கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிஸ்பிளே அப்படியே கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் டிஸ்பிளே கேப்சர்னு இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த டிஸ்பிளேவை நம்ம கேப்சர் பண்ண நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வீடியோவோட குவாலிட்டி தான் முக்கியம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே செட்டிங்ஸில் போய் வீடியோஸ் போயிட்டு ரெசல்யூஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம 1080 டிஃபால்ட்டாக 720 தான் இருக்கும். நம்ம 1080 செட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே நம்ம டிஸ்பிளே கேப்சர் பண்ணலாம். அதேமாதிரி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மீடியா சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் லோக்கல் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் ப்ரௌஸ்னு ஒன்று ரைட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் உங்கள் ஓவரில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிரும். நம்ம ஓவரில் ரெடி பண்ணுற போது எப்பயுமே பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் தான் வச்சுருப்போம். அப்போ தான் நம்ம கரெக்டாக எடிட் பண்ண முடியும்ட்டு. அதை நம்ம பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக க்ரீனாக தான் வரும். எப்படி இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அதுக்கும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஓவரில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்துட்டு போயிடும். அதனுடைய எப்படி ரெகுலராக கீழே வந்துட்டு இருக்கிற மாதிரியே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதுமாதிரி லூப்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லூப்பில் உங்களுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுன்னு அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்கோசம் நான் ஓவரில் வெப்சைட் டாப்பில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா சோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதில் ப்ளஸ் கொடுத்துட்டு அதில் குரோமா கீன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து க்ரீன் தான் செட் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பார்டரில் பிடிச்சி ஸ்க்ரீன் கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி இருக்குன்னு தெரியல, நானும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கவர்மெண்ட் லேப்டாப்புக்குன்னு இல்லை, எல்லா பிசிக்கும் இதே செட்டு தான், இதே மாதிரி தான் OBSல செட் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் எதில் போகிறோன்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கீழே ரைட் சைடில் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து சர்வீஸ்னு இருக்கும். அதில் நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் லைவ் போடுறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சர்வர்னு கேட்கும், அது ஓகே செலக்ட் ஆகிரும். கீழே கனெக்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் ஜிமெயிலோட பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ட்ரீம்க்கு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கும். நம்ம அப்படியே ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்புறம் மேனேஜ் ப்ராட்காஸ்ட் இருக்கும். அதில் நம்ம ஷெடியூல் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் ஆடியோ மெயின் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ மிக்சரில் கீழே பார்த்தீங்கன்னா மைக் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம எப்பயுமே ஆஃப் பண்ணிடக்கூடாது, நம்ம ஆனில் தான் வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் செட்டப் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் அப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி லைவ் போடுறேன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எப்படி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும், ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய் காய்ஸ். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் காய்ஸ்.